அன்பர்களுக்கு வணக்கம். வேதாத்ரியாவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். வேதாத்ரியா சப்ஸ்கிரைப் செய்து வழங்கும் வேதாத்ரிய உண்மை தத்துவங்களையும் வேதாத்ரிய சிந்தனை கருத்துக்களையும் அறிந்து கொள்ளுங்கள். உங்கள் யோக பயணத்தில் உன்னத நிலையை பெறுங்கள். மெய்ப்பொருள் உண்மை ரகசியங்களை அறிந்து உணர்ந்து உங்கள் வாழ்வை வளமாக்கிக் கொள்ளுங்கள். நன்றி. வாழ்க வளமுடன். அன்பர்களே, இனி இன்றைய சிந்தனை கருத்தை நம் வேதாத்ரியாவில் காணலாம். வணக்கம் அன்பர்களே, வேதாத்ரியா வழியாக உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன். இன்று ஒரு சிந்தனை கருத்தை காணலாம். ஜீவகாந்தம் என்ற ஒரு சக்தியை நாம் புரிந்து கொள்ள முயற்சிப்போம். இந்த ஜீவகாந்தம் என்பது என்ன என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய உடலுக்கு தேவையான ஒரு மின்சாரம் என்று சொல்லலாம். இந்த மின்சாரம் எங்கே உற்பத்தியாகிறது என்று பார்க்கும் பொழுது, நம்முடைய உயிரின் சுழற்சி வழியாக இது உண்டாகிறது. நம்முடைய உயிர் என்பது பல கோடி பரமாணுக்கள் இணைந்த ஒரு கூட்டுதான் ஒரு உயிர். இந்த உயிர் ஒற்றையாக இல்லை, அதுவும் பல கோடி கணக்காக கலந்திருக்கிறது. இவை எல்லாமே இந்த பரமாணுக்களுடைய சுழற்சியை அடிப்படையாக கொண்டு அமைந்திருக்கிறது. அதனால் பரமாணுக்களை விட மிக அதிகமாக சுழண்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒன்றுதான் இந்த உயிர். இந்த உயிர் நம்முடைய உடலுக்குள்ளாக தலை முதல் கால் வரை சுழண்டு கொண்டேதான் இருக்கும். நம்முடைய வாழ்நாள் முழுவதும் சுழண்டு கொண்டேதான் இருக்கும். அப்படி சுழலும் பொழுது நமக்குள்ளாக இருக்கின்ற இந்த இருப்போடு, சுத்த வெளியோடு, மெய்ப்பொருளோடு கலந்து உரசி அதன் மையத்திலிருந்து வெளிவரக்கூடிய ஒரு சக்திதான் ஜீவகாந்தம் என்ற ஒரு உயர்ந்த மதிப்புடைய ஆற்றலாகும். இதே ஆற்றல் நம்முடைய பூமிக்கு வெளியே இந்த வானில், விண்ணில் உருவாகும் பொழுது அது வான்காந்தம் என்று சொல்லப்படுகிறது. இந்த வான்காந்தம் ஜீவகாந்தம் என்பதற்கும் எந்த ஒரு வித்தியாசமும் கிடையாது. வான்காந்தம் வெளியே உள்ளது, ஊன்காந்தம் என்ற ஜீவகாந்தம் உடலுக்குள்ளாக இருக்கிறது. இந்த ஜீவகாந்தம் தான் மனம் என்ற ஒரு சிறப்பு பொருளாகவும் இயங்குகிறது. இந்த மனிதருக்கு தனிப்பட்ட ஒரு அறிவு நிலை கிடையாது. தனக்கு ஏற்படும் உணர்வுகளை, மாற்றங்களை அறிந்து நமக்கு தெரிவிக்கிறது. நமக்குள்ளாக இருக்கக்கூடிய அந்த அறிவு அதை உணர்ந்து கொள்கிறது. ஆனால் அந்த உணர்வையும் மனம் பதிந்து வைத்துக் கொள்ளும். அதனால் தன்னிடம் இருப்பது போல ஒரு மாயையை அது தோற்றுவிக்கும். மனதின் வேலை அதை தூண்டிக்கொண்டே இருப்பதுதான். இப்படி இந்த ஜீவகாந்தம் நம்முடைய ஐம்புலங்கள் வழியாக சிலவகை கொண்டே இருக்கிறது. எங்கிருந்து தோன்றுகிறதோ அங்கிருந்து வெளிவந்து உணர்ந்து கொண்டே, வெளிப்படுத்தி கொண்டே, செலவாகி கொண்டே இருக்கிறது. ஐம்புலன்கள் என்றால் நம்முடைய கண், காது, மூக்கு, நாக்கு, தோள்கள். இந்த 5 வழியாக உணர்வுகளை பெற்றுக்கொண்டு அதை இன்பமாகவும் துன்பமாகவும் நமக்கு உணர்வு கொடுத்து கொண்டே தன்னை இழந்து கொண்டிருக்கிறது இந்த ஜீவகாந்தம். இந்த உலகில் பெரும்பான்மையாக ஒளி அதிகமான சூழலாக இருக்கிறது. உதாரணமாக நம்முடைய கைபேசியை எடுத்துக்கொள்ளலாம். நாம் காட்சியை பார்க்கிறோம், ஒளியை கேட்கிறோம், பாடல், இசை என்று பலவிதமாக கேட்டுக்கொண்டிருக்கிறோம். இப்படி அதிகமாக 2 விஷயங்கள் கண்கள் வழியாகவும் காது வழியாகவும் நம்முடைய ஜீவகாந்த செலவாகி கொண்டிருக்கிறது. இதற்கு அடுத்ததாக தோல் வழியாக ஒரு இன்ப உறவை எதிர்பார்த்து பல வழிகளில் நாம் இந்த ஜீவகாந்தத்தை இழந்து கொண்டிருக்கிறோம். மூக்கின் வழியாக நறுமணங்களை அவ்வப்பொழுது ஏற்று செலவழிக்கிறோம். உணவை ருசி பார்ப்பதன் வழியாக நம்முடைய அந்த ஜீவகாந்தத்தை ருசி வழியாக செலவு செய்கிறோம். இவற்றையெல்லாம் கணக்கில் எடுத்து பார்த்தால் கண்கள் வழியாகவும் காதுகள் வழியாகவும் செலவாகக்கூடிய ஜீவகாந்த ஆற்றல் தான் மிக அதிகம் என்று சொல்லலாம். அதிலும் இந்த காதுகளை விட கண்கள் முக்கிய பங்கு வகிக்கிறது. இந்த கண்கள் வழியாக செல்லக்கூடிய இந்த ஜீவகாந்த சக்தி மிக அபரிதமாக
செலவாகிறது என்று சொல்லலாம். அதனால்தான் ஒரு காட்சியை நாம் பார்த்து கொண்டே இருந்தாலும் கூட அந்த கண்களுக்கு ஒரு சோர்வு வந்துவிடுகிறது. ஏனென்றால் உற்பத்தியாகக்கூடிய இந்த ஜீவகாந்தம் ஒரு குறிப்பிட்ட அளவில் வற்றி போய்க் கொண்டே இருக்கும் என்பது உண்மை. எப்பொழுதுமே நமக்கு இந்த ஜீவகாந்தம் இருப்பாக இருக்காது. ஒரு அளவில் இருக்கும். ஒரு 100 என்று வைத்துக் கொள்ளலாம். இந்த 100 என்று வைத்துக்கொண்டு ஒரு காட்சியை பார்க்கும் பொழுது அது 99, 98, 97 என்று குறைந்து கொண்டே இருக்கும். ஒரு 50 வரை நாம் தாங்க முடியும் என்று சொல்லலாம். 50லிருந்து 49 வந்தால் நமக்கு ஒரு சோர்வு வந்துவிடும். இது போதும் வேண்டாம் என்று இந்த கண்களை சோர்வு கொண்டு மயக்கம் கொண்டுவிடும். அப்பொழுது நாம் விரும்பினால் கூட அதை பார்க்க முடியாது. கண்கள் மிகவும் சோர்ந்துவிடும். மீறியும் பார்த்தால் கண்கள் வீங்கிக் கொள்ளும் என்று சொல்லலாம். அல்லது கண்களில் நீர் வடியும். அதை உணர்ந்து நாம் தடுத்து நிறுத்திக் கொண்டால் கண்கள் ஓரளவுக்கு இழந்த சக்தியை பெற்றுக்கொள்ளும். அதற்கு நாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கிக் கொண்டால் சரியாகிவிடும். குறையை நிவர்த்திக் கொள்ளும். வீம்பாக நாம் செலவழித்துக் கொண்டே இருந்தால் இந்த சக்தி செலவாகி உயிரின் ஓட்டமும் செலவாகி வற்றி போய்விடும். பிறகு நமக்கு மயக்கமே வந்துவிடும் என்று. இப்பொழுது எந்த ஒரு காட்சியை பார்த்தாலும் எந்த ஒரு பொருளை பார்த்தாலும் நம்முடைய மனம் அந்த பொருளாகவும் காட்சியாகவும் மாறிக்கொண்டே இருக்கிறது என்பதுதான் உண்மை. அந்த அளவிற்கு, அந்த ஒளி அளவிற்கு, அந்த காட்சி அளவிற்கு நம்முடைய மனம் ஜீவகாந்தத்தால் அந்த தன்மையில் மாற்றம் கொள்கிறது. அதே அளவிற்கு ஏற்றபடி வெளியேறவும் செய்கிறது. இந்த வெளியேற்றம் வற்றி போகாமல் வைத்துக் கொள்வதுதான் நம்முடைய முறையானது. அதை தவிர்த்தால் அது நோயாகவும் மாறிவிடும். இப்போது இந்த ஜீவகாந்த செலவு கண்கள் வழியாக போகும் பொழுது நமக்கு வருவதற்கு வழி உண்டா? அதாவது செலவாகுவதற்கு பதிலாக வரவு வருவதற்கு வழி உண்டா என்று பார்க்கும் பொழுது அதற்குத்தான் நாம் இந்த தீப பயிற்சியும் கண்ணடை பயிற்சியும் செய்கிறோம். அதாவது ஜீவகாந்த பெருக்கம் என்ற ஒரு பயிற்சி செய்யும் பொழுது செலவாகக்கூடிய அந்த ஜீவகாந்த சக்திக்கு பதிலாக அதைவிட அபரிதமாக வான்காந்தம் அங்கே வந்து தங்கிக் கொள்ளும் என்று. இதற்கு ஒரு பயிற்சி முறை உள்ளது. சாதாரணமாக யாருமே எடுத்து இந்த பயிற்சியை செய்ய முடியாது. ஒரு தீபத்தை பார்த்தால் ஜீவகாந்த சக்தி செலவாகுமே தவிர வரவு வருவதற்கு வாய்ப்பில்லை. எப்படி அதை வரவாக மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று நாம் இங்கே யோகத்தில் பழகிக்கொள்ள வேண்டும். அதுபோல நம்முடைய உருவத்தை நாமே பார்த்து சக்தியை பெருக்கிக் கொள்வதை யாரும் உடனடியாக செய்ய முடியாது. அந்த பயிற்சி எப்படி செய்ய வேண்டும் என்று யோகத்தின் வழியாக கற்றுக்கொள்ள வேண்டும். இல்லை என்றால் அதுவே ஒரு தவறாகவும் ஒரு தீய விளைவை தருவதாகவும் அமைந்துவிடும். எனவே ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். அப்படி பெருக்கிக் கொள்ளும் இந்த ஜீவகாந்த சக்தி தீப பயிற்சி வழியாகவும் கன்னட பயிற்சி வழியாகவும் பெறக்கூடிய இந்த சக்தி நம்முடைய உடலில் தேக்க வைத்துக் கொள்ளலாம். இந்த தேக்கம் கொள்வதற்கு அளவு முறை இல்லை என்று வேதாத்திரி மகரிஷி அவர்கள் சொல்லுகிறார். எவ்வளவு வேண்டுமானாலும் ஏற்று வைத்துக் கொள்ளலாம் என்பதுதான் சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, அதை காப்பதற்கும் நாம் பழகிக்கொள்ள வேண்டும். வழக்கம் போல நாம் செய்வதையெல்லாம் ஒதுக்கிவிட்டு முறையாக இந்த ஜீவகாந்தத்தை செலவு செய்தால்தான் நாம் ஏற்று வைத்துக் கொண்ட அபரிதமான இருப்பாக உள்ள ஜீவகாந்தம் அப்படியே இருக்கும். இல்லை என்றால் இருப்பதையும் அது கரைத்துவிடும் என்று சொல்லலாம். இப்பொழுது பேசிக் கொண்டிருக்கின்ற நான் நேரடியாக இங்கே காட்சியாக வைப்பதில்லை. அதில் காரணமும் உண்டு. ஒரு காரணம், இந்த யுகத்தில் நான் தருகின்ற இந்த விளக்கங்கள் குரல் வழியாக புரிந்து கொள்ளக்கூடியது போதுமானது. என்னை பார்க்க வேண்டிய அவசியம் இதில் இல்லை. இன்னொரு முக்கியமான விஷயம், ஒரு பதிவை பார்ப்பதை விட கேட்பது அறிவுக்கு மிக உகந்தது என்று சொல்லலாம். ஏனென்றால் காட்சியாக ஒன்றை பதிந்து கொள்வதை விட ஒளியாக பதிந்து கொண்டால் உங்கள் மனதிற்கு நெருக்கமாக அமையும் என்று சொல்லலாம். காட்சியாக பார்ப்பது பெரும்பாலும் சக்தி இழப்பாகத்தான் இருக்கும். ஆனால் ஒளியாக கேட்கும் பொழுது உங்கள் இருப்பு அதிகமாக கரையாது என்று சொல்லலாம். மேலும் குரு அல்லது அதற்கு நிகராக இருக்கக்கூடிய ஒருவரை நீங்கள் பார்த்தால் கூட உங்கள் ஜீவகாந்த சக்தி செலவாகாமல் அவர் சக்தியின்
சேர்த்து கொண்டு உங்களுக்கு வந்து சேர்ந்து இருப்பாக மாறிவிடும். அப்படியும் நீங்கள் செய்யலாம். வேதாத்திரி மகர்ஷி அவர்களை ஒரு புகைப்படமாக வைத்துக்கொண்டு, ஒளிப்படமாக வைத்துக்கொண்டு, எப்பொழுதும் அவரை பார்த்து கொண்டே இருந்தால் அவர் நினைவு உங்களுக்கு கிடைக்கும். அந்த நினைவு மூலமாகவே உங்களுடைய ஜீவகாந்தம் செலவு ஆகாமல் சேமிப்பாக மாறும். அப்படியும் நீங்கள் இந்த ஜீவகாந்தத்தை இருப்பை காத்துக்கொள்ளவும் முடியும். ஆனால் உங்களுக்கு தேவையில்லாத அவசியமில்லாத ஒன்றை பார்ப்பதன் வழியாக அல்லது தொடர்ந்து பார்ப்பதன் வழியாக உங்கள் சக்தியை நீங்கள் இழக்க வேண்டாம். அதில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும். இந்த ஜீவகாந்தம் தான் மனமாகவும் இருப்பதால் ஜீவகாந்தம் மற்றி போனால் மனம் குழப்பமடையும். உங்கள் ஜீவகாந்தம் நிறைவாக இருந்தால் மனமும் உற்சாகமாக, அமைதியாக, நிறைவாக இருக்கும். இதை கவனத்தில் கொண்டு இனிமேலாவது உங்களுடைய செலவுகளை, ஜீவகாந்த ஆற்றல் செலவுகளை 5 புலன்கள் இயக்கத்தில் கொஞ்சம் கவனத்தை வைத்து எந்தெந்த வகைகளில் உங்களுக்கு ஜீவகாந்த இழப்பு ஏற்படுகிறது என்பதை கவனத்தில் கொண்டு திருத்தி அமைத்துக் கொண்டால் இருக்கும் ஜீவகாந்த ஆற்றலை நீங்கள் இருப்பாக வைத்துக் கொள்ளலாம். உங்கள் மனதையும் உற்சாகமாக வைத்துக் கொள்ளலாம். இந்த யோகத்தில் மட்டுமல்ல, உங்களுடைய சராசரி வாழ்க்கையிலும் ஒரு அமைதியை நீங்கள் பெற முடியும். உங்களை சினம், கோபம், கவலை, வருத்தம் ஆகிய தொந்தரவுகளிலிருந்து தடுத்து கொள்ளவும் முடியும். ஏனென்றால் மனம் தன்னுடைய ஜீவாந்த சக்தியோடு நிறைவாக இருந்தால் குழப்பமடையாது. எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் அதற்கு தீர்வை நோக்கி தானாக நகர்ந்துவிடும். குழப்பத்தை ஏற்றுக்கொள்ளாது. அப்படி ஒரு தன்னம்பிக்கையான நிலை மனிதருக்கு தானாக கிடைக்கும். அதனால் உங்கள் ஜீவகாந்த சக்தியை நீங்கள் இழக்காதீர்கள். வரவை பெருக்கிக் கொள்ளுங்கள். நல்லது நண்பர்களே, நாம் மீண்டும் அடுத்த ஒரு பதிவிலை சந்திப்போம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வணக்கம் அன்பர்களே. வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்திரிய சேனலோடு இணைந்து கொள்ளுங்கள். உங்கள் உடல் நலம், மனவளம், உயிர் வளம் பெருக்கிக் கொள்ளுங்கள். உங்கள் வாழ்க்கையையும் பொருளாதாரத்தையும் உயர்த்திக் கொள்வதற்கான வழிகள் இங்கே சொல்லப்படுகின்றன. இன்றே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். வாழ்க வளமுடன்.